இதுல மற்ற கம்பெனிக்கு இதுல நம்ம கம்பெனிக்கு என்னக்கா வித்தியாசம்? இது தரமாட்டாங்க, ஒண்ணு இதுக்கு கிரில் தரமாட்டாங்க, இந்த ஹேச்சிங் ட்ரே வராது, கிளாஸ் எல்லாம் ஒட்டி தரமாட்டாங்க. அவங்க எல்லாம் ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம 2 கண்ட்ரோலர் யூஸ் பண்றோம். இந்த ரிலே எல்லாம் அவங்க வைக்க மாட்டாங்கன்னா தட்டையான பகுதி, இது கூர்மையான பகுதி. இதை வந்து இந்த பக்கமா பார்த்து வைக்கணும், மாதிரி இந்த சைட்ல இப்படி வச்சிடணும். நம்ம உள்ளுக்கு வைக்கிறத எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த ட்ரே ரொட்டேட் ஆகும். எப்படி சொல்றாங்க மத்தவங்க வாங்கிட்டவங்க? நல்லா இருக்கு, ரிசல்ட் நல்லா இருக்குன்னு தானே சொல்றாங்க. நிறைய பேர் வாங்கினவங்க தானே திரும்பி திரும்ப வாங்குறாங்க. எவ்வளவு நாள் கேரண்டி வாரண்டி? 1 இயர் இருக்குண்ணா. 1 இயருக்குள்ள சப்போஸ் ஏதாவது ஆமா, பார்சல்ல போட்டீங்கன்னா நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். இதுல வந்து 3 கண்ட்ரோலர் வந்துரும்னா, ஒரு கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இந்த சுவிட்ச் ஆன் பண்ணா இன்னொரு கண்ட்ரோலர் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் 18 நாள் முட்டையை திருப்ப கூடாது, லாஸ்ட் 3 நாள் இந்த ட்ரேவுக்கு. சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா, அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் கோவிந்தம்புத்தூருக்கு வந்திருக்கோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்திருந்தோம். இவங்க ஒரு சின்ன லெவல்ல இந்த இன்குபேட்டர் செய்த தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க, நல்ல பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட சக்சஸ்க்கு முழு காரணம் இவங்களோட குவாலிட்டி தான். நம்பர் 1 பொருளை தான் வாங்குவாங்க, நம்பர் 1 தான் செஞ்சு கொடுப்பாங்க. இது வரைக்கும் கம்ப்ளைண்டே வந்தது கிடையாது. 20 முட்டையில இருந்து 300 முட்டை வரைக்கும் இங்கே செய்யறாங்க. இங்க மேனுவல் இன்குபேட்டர் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் இருக்குது. 500 முட்டை 1000 முட்டையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, ஆர்டர் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த இதுல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட இன்குபேட்டருக்கு 1 இயர் வாரண்டி தராங்க. 95% பொறிப்பு திறன் இருக்கு பார்த்துடுங்க. 1 வருஷம் கேரண்டி கொடுக்காங்க. அந்த 1 வருஷத்துக்கு என்ன ஆனாலும் அவங்கள்ட்ட நீங்க திருப்பி ரிட்டர்ன் போட்டீங்கன்னா சரி பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு காசு கூட வாங்க மாட்டாங்க. கோழி வளர்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு 20 முட்டை இன்குபேட்டர் கண்டிப்பா தேவை. நீங்க முட்டையா வித்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். இதே ஒரு நாள் குஞ்சாவோ 1 மாசம் குஞ்சாவோ வளர்த்து வித்தாச்சுன்னா நல்ல விலைக்கு விற்கலாம். ஒரு நாள் ஒரிஜினல் கோழிக்கு நல்ல மதிப்பு இருக்குது. இன்குபேட்டரோட ஸ்பெஷல் என்னன்னா, எல்லா சீசனுக்கும் உகந்தது. வெயில் காலம், மழை காலம், கோழி அடப்படைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பயப்பட வேண்டாம். இவங்களே சொந்தமா செய்யறதுனால மீடியமான விலைக்கு கொடுக்குறாங்க, நல்ல குவாலிட்டியா கொடுக்குறாங்க, நல்லா நம்பி வாங்கலாம். இது அக்காவோட கம்பெனி தான். அக்கா தான் தைரியமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணா இருந்து இவ்வளவு நாள் சாதிச்சிட்டு இருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம். வசீகரன் இன்குபேட்டர், அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் கோவிந்தபுத்தூர் கிராமத்துல நம்ம இன்குபேட்டர் பிசினஸ் 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நம்மள்ட்ட 20 முட்டையில இருந்து 300 முட்டை வைக்கக்கூடிய இன்குபேட்டர் இருக்கு. மேனுவல், ஆட்டோமேட்டிக்னு 2 டைப்ல இன்குபேட்டர் இருக்கு. வாங்க அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இன்குபேட்டர் யாருக்கெல்லாம் பயன்படும்? வீட்டுல 1 கோழி 2 கோழி வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த இன்குபேட்டர் யூஸ் ஆகும்னா, கமர்ஷியல் லெவல்ல இந்த பண்ணை லெவல்ல போறாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். ஏன்னா பண்ணை அளவுல போறவங்க எல்லாமே தாய் கோழிட்ட வச்சு குஞ்சு பொறிச்சு அவங்க வந்து விற்பனை செய்ய முடியாது. இன்குபேட்டர்ல வச்சா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அக்கா உங்க ஊர்ல முட்டை எப்படி ரேட்டு? இப்ப வந்து கடையில இந்த பிராய்லர் முட்டை வந்து 8 ரூபாய் விற்கிறாங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டை வந்து சில பேர் 15 ரூபான்னு விற்கிறாங்க, 20 ரூபான்னு விற்கிறாங்க. அதனால நம்ம கோழியா வாங்கி வளர்த்து இங்க வெளியே வரங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. இதை முட்டையா வாங்கி அதை இன்குபேட்டர்ல வச்சு அது பொரிச்ச பிறகு அதுல நிறைய லாபத்தை நம்ம பார்க்கலாம்னா, இதே நீங்க கோழியில பட வச்சீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஒரு கிளைமேட்ல நல்லா பொரிச்சு வரும், வெயில் காலம் காத்து அதிகமா இருக்கிறதுனால அது கோழி சரியா பொரிச்சு வராது. ஏன்னா இன்குபேட்டர்ல அந்த ஃபால்ட் கிடையாது. நீ எந்த கிளைமேட்ல வச்சாலும் ரிசல்ட் நல்லா பக்காவா இருக்கும். 1 இயர் வாரண்டி இருக்கு. எங்க பாக்ஸ் நல்லா குவாலிட்டியா வரும். எவ்வளவுக்கா பொறிப்பு திறன்? எவ்வளவு? 95% இருக்குண்ணா. 100 முட்டை வச்சா 100 முட்டை வச்சா நம்ம முட்டை வைக்கிற முட்டை எல்லாமே நல்லதா இருந்தா 100ம் பொறிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது நம்ம 6வது நாள் கரு செக் பண்ணும். அதை செக் பண்ணிட்டு வச்சா எல்லா முட்டையுமே பொறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ மிஸ்டேக்னால 1 முட்டை 2 முட்டை 95% இருக்குன்னா, ஒரு 100 முட்டை வச்சா 95 முட்டை பொறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டையோட விலை வந்து 20 ரூபா. அதை நம்ம 20 ரூபாய்க்கு வாங்கி 21 நாள் இன்குபேட்டர்ல வச்சு ஒரு நாள் குஞ்சோட விலை 80 ரூபாயில இருந்து 100 ரூபா வரைய போகுது. எப்போதுமே நீங்க முட்டையா விற்கிறதுல லாபம் கிடைக்காது, கோழியா விற்கிறதுலயும் லாபம் கிடைக்காது. நீங்க 1 நாள் குஞ்சு 1 மாத குஞ்சு அப்படின்னு வித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்ப எங்க கிராமத்திலேயே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சார் வந்து எங்கள்கிட்ட தான் இன்குபேட்டர் வாங்கியிருந்தாங்க. அவங்க 1 நாள் முட்டையாவே தரமாட்டாங்க, 20 ரூபான்னு சொன்னாலும் முட்டையே தரமாட்டாங்க. அவங்க கோழி குஞ்சா தான், அது 1 நாள் குஞ்சா. எல்லாரும் 80 ரூபான்னு வித்தா அவங்க 100 ரூபா, சிறுவடை கோழி குஞ்சு 100 ரூபான்னு சொல்லிட்டு நல்ல லாபத்துல அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. சார் விற்கிற கோழி குஞ்சுலாம் ஒரிஜினல் நாட்டு கோழி குஞ்சு, அதுவும் சிறுவடை கோழி குஞ்சு. அது மாதிரி நம்ம எது செஞ்சாலுமே கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா கொடுத்தா ரேட் அதிகமானாலும் மக்கள் தேடி வாங்குவாங்க. எங்க இன்குபேட்டரும் சரி, அவங்க விற்கிற கோழியா இருந்தாலும் சரி, அந்த 100 ரூபாய்க்கு அவங்க வித்துமே அந்த சாரால அவங்களால கொடுக்க முடியல. அதே புக்கிங்ல தான் போயிட்டு இருக்கு. அக்கா இந்த 4 வருஷத்துல தமிழ்நாட்டுல உங்ககிட்ட எவ்வளவு பேர் இன்குபேட்டர் வாங்கியிருப்பாங்க? எங்கள்கிட்ட எப்படியும் ஒரு 10,000 பேருக்கு மேல வாங்கியிருப்பாங்கன்னா, எல்லாமே ரிசல்ட் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதுல சில பேர் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம, நாங்களும் வீடியோ நிறைய அனுப்பியிருக்கோம். டவுட் ஏதா இருந்தாலும் கால் பண்ணுன்னு சொல்லுவோம். சில பேர் இந்த செட்டிங்ஸை மாத்துறது, ஏதாவது இந்த தண்ணி ஊத்தி ஈரப்பதம் மெயின்டைன் பண்றது, ஏதாவது ஒரு இது பண்ணி
அவங்க மட்டும்தான் ரிசல்ட் வரலன்னு சொல்லுவாங்களே தவிர மத்த பேர் எல்லாமே நல்ல ரிசல்ட் தான் சொல்லுவாங்க. எங்க பொருள் நல்லா குவாலிட்டியா இருக்கும்னா, இப்ப நாங்க ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் அங்க கிடைக்கலன்னு சொன்னா அந்த பொருளை இல்லாம நாங்க மத்த பொருள் யூஸ் பண்ணி செய்யவே மாட்டோம்னா, அந்த பொருள் கிடைக்கிற வரைய வெயிட் பண்ணி அது கிடைச்ச பிறகுதானா அதை நாங்க செய்வோம். அது செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, இந்த டம்மி அந்த மாடல்லாம் நாங்க வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம். நாங்க யூஸ் பண்றது இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடைச்சா மட்டும் நாங்க இந்த ரன் பண்ணிட்டு இருப்போம். அது கிடைக்கிற வரைய வெயிட் பண்ணி தானே அப்புறம் நாங்க திரும்ப ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். 95% பொறிப்பு திறன் இருக்குன்னா 1 year வாரண்டி, 1 year கேரண்டி இருக்கு. எல்லாத்துக்குமே கண்ட்ரோலரு, மோட்ரு, ஃபேன் எல்லாத்துக்குமே 1 year வாரண்டி இருக்குன்னா, அப்படி ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு கொரியர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு சரி பண்ணி நாங்க ரிட்டர்ன் போட்டுருவோம். எத்தனை நாள் ஆகும்க்கா? 1 நாள் அல்லது 2 நாள் தானா. இன்னைக்கு போட்டா இன்னைக்கு போட்டுருவோம், நாளைக்கு போயிடும். சில ஏரியாவுக்கு நாளைக்கு போகாம நாளை மறுநாள் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்குபேட்டர் என்னென்ன மாடல்ல இருக்கு, என்னென்ன டைப்ல எல்லாம் நம்மகிட்ட இருக்கு? ஆனா நம்மள்ட்ட 2 டைப்ல இருக்கு. மேனுவல், ஆட்டோமேட்டிக்னு 2 டைப்ல இருக்கு. மொத்தம் நம்மள்ட்ட 9 வகையான இன்குபேட்டர் எப்போதுமே அவைலபிளா இருக்கும்னா, அதை தாண்டி 300 தாண்டி 500, 1000 கேட்கறவங்களுக்கு மட்டும் அது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா. ஸ்டார்டிங் எத்தனை முட்டைல இருந்து இருக்குக்கா? மேனுவல்ல பாத்தீங்கன்னா 20ல இருந்து 300 வரை இருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்ல 20ல இருந்து 120 வரை இருக்குன்னா. இது 20 முட்டை வைக்கக்கூடிய மேனுவல் இன்குபேட்டர். இதுல ஒரு அடாப்டர், ஒரு கண்ட்ரோலரு, ஒரு ஃபேனு, ஒரு பல்ப் வைக்கிற ஸ்டாண்டு, அது எல்லாமே எக்ஸ்ட்ரா பல்ப் வந்துடும். தண்ணி டப்பா ஈரப்பதத்துக்காக தண்ணி டப்பா, கிரில் ஒன்று ஈரப்பதத்துக்காக ஒரு கிரில் வந்துடும். மற்ற கம்பெனிக்கு நம்ம கம்பெனிக்கு என்ன வித்தியாசம்க்கா? நான் இது பாக்ஸ் நல்லா குவாலிட்டியா இருக்கும். நாங்க யூஸ் பண்ற கண்ட்ரோலர் மாதிரி வேற யாருமே யூஸ் பண்ணல. இந்த கண்ட்ரோலர் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகாதுண்ணா. மத்தவங்க யூஸ் பண்றது 1 year மட்டும் அப்படி கூட ஒர்க் ஆகலாம். நம்மளது வந்து 10 years கூட வச்சுக்கலாம்ண்ணா. நம்ம அதை கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருந்தா 10 years கூட வச்சுக்கலாம். சரி, அடுத்தது என்னதுக்கா? இது 30 முட்டை வைக்கக்கூடிய மேனுவல் இன்குபேட்டர்னா, இதுல வந்து டபுள் கண்ட்ரோலர் வந்துரும். ஆமா, ஒன்னு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், இன்னொரு வந்து லோ டெம்பரேச்சர் கண்ட்ரோலர்னு 2 வந்துரும். இதுக்கு அடாப்டர் வந்துரும். ஃபேனு, இதுக்கும் அதே மாதிரி பல்பு ஸ்டாண்டு, எக்ஸ்ட்ரா பல்பு, ஈரப்பதத்துக்காக அந்த தண்ணி கிரிலு, ஈரப்பதத்துக்காக அந்த வாட்டர் தண்ணி வைக்கிறதுக்காக ஒரு டப்பா வந்துரும். இது 50 முட்டை வைக்கக்கூடிய மேனுவல் இன்குபேட்டர். இதுல டபுள் கண்ட்ரோலரு, பஸ்ஸரு, அடாப்டரு, இதுல வந்து 2 ஃபேன் வந்துரும்னா. என்ன காரணத்துக்கு அதுல 2 கொடுத்துருக்கீங்க? இது வந்து 50 முட்டை வைக்கிற மாதிரி இருக்குல்ல, எக்கு கொஞ்சம் அதிகமா வைக்கிறதுனால 2 ஃபேன் வந்துடும். அது இல்லாம ஹேச்சிங் ட்ரே வந்துடும், தண்ணி ஊத்தி வைக்கிறதுக்காக வாட்டர் ட்ரே வந்துடும், ஈரப்பத கிரில் வந்துடும். எல்லாமே நம்ம கரெக்டா செட்டா வந்துடும். எதுவும் வெளியில போயிட்டு வாங்குற மாதிரி இருக்காது. எவ்வளவு நாள் கேரண்டி, வாரண்டி? 1 year இருக்குண்ணா. 1 yearக்குள்ள சப்போஸ் ஏதாவது ஃப்ரீயா நாங்க பண்ணி கொடுத்துருவோம்ண்ணா. பார்சல் அதுக்கு பிறகு ஆமா, பார்சல்ல போட்டீங்கன்னா நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு ஏதாவது ஃபால்ட்னா அதுக்கு தகுந்த சார்ஜ் மட்டும் வாங்கிட்டு சர்வீஸ் பண்ணி பொருளுக்குள்ள மட்டும். ஆமா, 120 முட்டை வைக்கக்கூடிய மேனுவல் இன்குபேட்டர்னா, இதுல டபுள் கண்ட்ரோலரு, ஒரு பஸ்ஸரு, ஒரு ரிலே, ஒரு அடாப்டரு, அது இல்லாம கிளாஸ் நாங்க ஒட்டி கொடுத்துருவோம் உள்ளார முட்டையை வச்சு பாக்குறதுக்காக. இது வழியா பாத்துக்கலாம். ஆமா, இது வழியா பாத்துக்கலாம். 2 ஃபேனு, 2 பல்பு, அது இல்லாம ஈரப்பதம் பாக்குறதுக்காக ஹைக்ரோமீட்டர் வந்துடும், ஈரப்பத கிரில் வந்துடும், ஹேச்சிங் ட்ரே வந்துடும், தண்ணி ஊத்தி வைக்கிறதுக்காக 2 வாட்டர் ட்ரே வந்துடும். எல்லாமே கரெக்டா செட்டா வந்துடும். இதுல மற்ற கம்பெனிக்கு இதுல நம்ம கம்பெனிக்கு என்ன வித்தியாசம்? இது 120 எல்லாருமே நிறைய பேர் தராங்க. இருந்தாலும் நம்மள மாதிரி இந்த ஹைக்ரோமீட்டர் வராது, இது தரமாட்டாங்க. இதுக்கு கிரில் தரமாட்டாங்க, இந்த ஹேச்சிங் ட்ரே வராது, இவ்வளவு நீட்னஸா பாக்ஸ் வராதுன்னா இந்த கிளாஸ் எல்லாம் ஒட்டி தரமாட்டாங்க. அவங்க எல்லாம் ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம 2 கண்ட்ரோலர் யூஸ் பண்றோம். இந்த ரிலே எல்லாம் அவங்க வைக்க மாட்டாங்கன்னா நம்ம ரிலே வச்சிருக்கோம். பாக்ஸ் மற்ற பாக்ஸுக்கும் உங்க பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸ் நல்லா குவாலிட்டியா இருக்கும், நல்லா திக்னஸா இருக்கும்ண்ணா. உடையாது. ஆமா, உடையாது, அவ்வளவு சீக்கிரம் உடையாது. எலி கடிக்காததுக்காக தான் இந்த டேப் அடிச்சு தரோம்ண்ணா. இந்த டேப் அடிச்சு எலி கடிக்காதுங்களா? ஆமா, டேப் அடிக்காம போறது எலி கடிக்க வாய்ப்பு இருக்கும். ஆமா. அடுத்தது பார்க்க போறது 300 முட்டை வைக்கக்கூடிய மேனுவல் இன்குபேட்டர்னா, இதுவும் 120 மாதிரி தான். இருந்தாலும் இதுக்கு வந்து சைஸ் 2 ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்கு. இல்ல, இது கொஞ்சம் பெருசா இருக்கும்னா. இதுக்கு வந்து 3 கண்ட்ரோலர் வந்துரும். அதுக்கு 2 தான், இதுக்கு 3 கண்ட்ரோலர் வந்துரும். ஒரு பஸ்ஸர் வந்துரும், இதுக்கு பெரிய ஃபேன் 2 வந்துரும், அது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபேன் 2 வந்துரும்னா. இது ஹேச்சிங் ட்ரே வந்து 2 ஹேச்சிங் ட்ரே வந்துரும். 2ல எடுக்கலாம். ஆமா, அடியில 1 மேல 1 வந்துரும். வாட்டர் ட்ரே வந்துரும், ஹைக்ரோமீட்டர் வந்துரும், பல்ப் வந்துரும், எல்லாமே கரெக்டா செட்டா வந்துரும். 300 முட்டை. ஆமா, 300 முட்டை வைக்கலாம்னா. அதே மாதிரி அதுக்கும் கிளாஸ் ஒட்டி வந்துரும். மேல இருந்தே பாத்துக்கலாம். தண்ணி போடுறது, தண்ணி வைக்கிறது உள்ளையா? ஆமா, அதுக்கு 2 வாட்டர் டப்பா வந்துருவாங்க. அடுத்தது பார்க்க போறதுன்னா ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக்னா 20ல இருந்து 120 வரை எல்லாமே சேம் மெத்தட் தான் ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த அளவு. மேனுவல்ல பாத்தீங்கன்னா 20க்கு ஒரு கண்ட்ரோலர், 30க்கு 2 கண்ட்ரோலர் மாறி மாறி வரும். நான் ஆட்டோமேட்டிக் அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே 3 கண்ட்ரோலர் வந்துரும். ஒரு கண்ட்ரோலர் காட்டுங்க பாப்போம். 20 இங்க இருக்கு பாருங்கண்ணா. இதானா, இதுல வந்து 2 கண்ட்ரோலரு, ஒரு பஸ்ஸரு, ஒரு டைமர் வந்துரும், ஆட்டோமேட்டிக் ட்ரே, ஹேச்சிங் ட்ரே, ஹைக்ரோமீட்டர், இது தண்ணி ஊத்துறதுக்காக வெளியே பைப் வந்துரும்னா. அடுத்தது 36 அதேதான். அடுத்தது 49. காட்டுங்க பாப்போம்.
இதுல வந்து 3 கண்ட்ரோலர் வந்துரும்னா ம். ஒரு கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இந்த சுவிட்ச் ஆன் பண்ணா இன்னொரு கண்ட்ரோலர் ஒர்க் ஆகும். அது மாதிரி பண்ணிருக்கோம். ஒரு டைமர் வந்துரும், அடாப்டர், பஸர், ரிலே வந்துரும்னா. இதான் ஆட்டோமேட்டிக் ட்ரே. ஆட்டோமேட்டிக் ட்ரே நல்லா குவாலிட்டியா வந்துரும்னா. இது எல்லாமே ஹேச்சிங் ட்ரே வந்துரும், வாட்டர் ட்ரே, ஹைக்ரோமீட்டர், எக்ஸ்ட்ரா பல்பு, ஈரப்பத கிரில் எல்லாம் வந்துரும். ஃபேனு, பல்பு எல்லாம் கீழே வந்துரும்னா. நம்ம வந்து இந்த பைப் வழியா தண்ணி பைப் எங்க இருக்கு? இது வழியா தண்ணி ஊத்திக்கணும்னா. பைப்பு ஆமா, இது டம்மி மாதிரி இருக்கும். இதை அப்படியே லைட்டா கழட்டிட்டு இது வழியா தண்ணி ஊத்திட்டா அங்க ஒரு வாட்டர் ட்ரே உள்ளுக்கு வச்சிருக்கோம். அதுல தண்ணி போட்டு இப்படி லைட்டா மூடிட்டா போதும்னா. ஃபர்ஸ்ட் 18 நாள் முட்டையை திருப்ப கூடாது. லாஸ்ட் 3 நாள் இந்த ட்ரேவுக்கு முட்டையை மாத்திடணும்னா. அதுக்குள்ள இந்த ட்ரே எல்லாம் வச்சு கொடுத்துருப்பீங்க? ஆமா, எல்லாமே செட்டா வந்துடும். நம்ம எதுவுமே வெளியில போயிட்டு வாங்கணுங்கிறது கிடையாது. இதான் ஆட்டோமேட்டிக் ட்ரேனா. ட்ரே நல்லா குவாலிட்டியா உங்களுக்கு வந்துடும். இதுல வந்து தட்டையான பகுதியை இந்த ஓரத்துல வைக்கணும், கூர்மையான பகுதியை இந்த உள்ளுக்கு பார்த்து வைக்கிற மாதிரி. இந்த லாஸ்ட் ரோல மட்டும்தான் இப்படி வரும். பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு இந்த ஹேச்சிங் ட்ரே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 18 நாள் தேவைப்படாது, லாஸ்ட் 3 நாள் தான் தேவைப்படும். இந்த ஹேச்சிங் ட்ரேவை வெளியே எடுத்து வச்சுட்டு இதுதான் ஆட்டோமேட்டிக் ட்ரே. இதுதான் முட்டையை வைக்கணும். இது ஈரப்பதகிரியில இதெல்லாம் வெளியே எடுத்து வச்சிடணும். ஹைக்ரோமீட்டர், இந்த ஈரப்பதத்துக்காக தண்ணி டப்பா, இது எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சிடணும். உங்களுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக பைப்பு வெளியே வச்சிருவோம். இந்த ட்ரேவை வச்சுட்டு இந்த ஹோல்ஸ் வழியா இந்த பின்ன எடுத்துக்கணும். எடுத்துட்டு முட்டையை நீங்க வைக்கும் போது இந்த தட்டையான பகுதி இது அப்படிதானே? ஆமா, கூர்மையான பகுதி இது தட்டையான பகுதி, இது கூர்மையான பகுதி. இதை வந்து இந்த பக்கமா பார்த்து வைக்கணும். உள்ளுக்கு நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த சைட்ல வைக்கும் போது மட்டும் இது மாதிரி வச்சு, இது என்னோட சைடுல வைங்க பாப்பா ஒரு முட்டையா. அது மாதிரி இந்த சைட்ல எப்படி வச்சிடணும். நம்ம உள்ளுக்கு வைக்கிறத எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். கார்னர்ல வைக்கிற மட்டும். ஆமா, 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த ட்ரே ரொட்டேட் ஆகும். பாக்ஸை மூடி அந்த பின்னு கரெக்டா 2 பின்ல 2 பின்னையும் 4 பின்ல 4 பின்னையும் கனெக்ட் பண்ணி ஓட விட்டுறணும்னா. 2 நாளைக்கு ஒன்ஸ் இது மாதிரி இந்த பைப் வழியா தண்ணி ஊத்திக்கணும். ஃபர்ஸ்ட் 18 நாள் இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரேவ்ல தான் முட்டை இருக்கணும். லாஸ்ட் 3 நாள் வந்து இந்த ஹேச்சிங் ட்ரேவுக்கு மாத்திடணும்னா முட்டைய. கடைசி 3 நாளா? ஆமா. எவ்வளவு டிகிரிக்கா இது? ஹைக்ரோமீட்டர்ல வந்து நம்ம இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னா மாய்ஸ்டர் மட்டும் தான் பார்க்கணும். இது வந்து பர்சன்டேஜ்ல காமிச்சிருக்கோம். 80 to 90 காமிக்கணும். ஈரப்பதம் வந்து 80ல இருந்து 90 வரைய காமிக்கணும். குறைச்சி காமிச்சுனா நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது செய்யணுமா? கம்மியா காமிச்சதுன்னா ஈரப்பதத்தை அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாட்டர் ட்ரே இங்க இருக்குல்ல, அந்த வாட்டர் ட்ரேவ்ல இந்த பெரிய கிரில வச்சு இப்படி ஒரு காட்டன் துணியா எடுத்து நனைச்சு இந்த கிரில ஃபுல்லா மூடுற மாதிரி தண்ணியில படுற மாதிரி இப்படி போட்டுருணும்னா. போட்டுட்டு இந்த மீட்டரை வந்து இந்த ஹேச்சிங் ட்ரேவ்ல இந்த இது ஓரமா வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கணும். 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா இந்த பெர்சன்டேஜ்ல உள்ளதா பார்க்கணும். இந்த செல்சியஸ்ல உள்ளதா பார்க்க கூடாது. அதுல உள்ளது 80ல இருந்து ஈரப்பதம். ஆமா, 80ல இருந்து 90 காமிச்சதுன்னா சரி விடு, கரெக்டா இருக்கு. இந்த பாக்ஸ்ல ஈரப்பதம், கோழி குஞ்சு பொரிச்சு வரதுக்கு ஈரப்பதம் கரெக்டா இருக்கு. அதை விட கம்மியா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தண்ணி டப்பா கொடுத்துருப்போம். அந்த டப்பாவில தண்ணி ஊத்தி கிரில் இருக்கு, இதுலயும் அது மாதிரியே காட்டன் துணியை நினைச்சு அப்படி இப்படி வச்சிடணும்னா. அப்படியே கம்மியா இருந்துச்சுன்னா 80ல இருந்து 90க்குள்ள கம்மியா இருந்துச்சுன்னா இது மாதிரி பண்ணணும். ஒருவேளை 90க்கு மேல போச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிற கிரில எடுத்துடணும்னா. அப்படியும் அதுக்கும் மேலையும் கூட இருந்துச்சுன்னா இந்த துணியவும் எடுத்துடணும். அந்த டப்பாவில தண்ணி மட்டும் இருந்தா போதும்னா. கோழி குஞ்சு பொரிச்சுச்சுன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் இந்த பாக்ஸ். எவ்வளவுக்கா இருக்கணும்? கரெக்டா எத்தனை டிகிரி? 80ல இருந்து 90 இருக்கணும்னா. மேல அது ஹீட் வந்து நம்ம எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லையா? அது பிரச்சனை இல்லை, அது நாங்க கரெக்டா செட் பண்ணி எடுத்துடுவோம். அது கரெக்டா அந்த டைமுக்கு எவ்வளவு ஹீட் ஆட்டோமேட்டிக்கா இதாயிரும், ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, பல்ப் ஆன் ஆகி ஆஃப் ஆயிடும். கோழி குஞ்சு பொரிச்சுச்சுன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் இந்த ட்ரேவ்ல இருக்கணும். அப்புறம் வெளியே எடுத்து தாய் கோழி இருந்தா தாய் கோழியோட விட்டுறணும், இல்லைன்னா ப்ரூடிங் செட்டப் பண்ணி விட்டுறணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 120 ஆட்டோமேட்டிக்னா இதே சேம் மெத்தட் தான். அதுல டபுள் ட்ரே வந்துடும், ஹேச்சிங் ட்ரே, ஹைக்ரோமீட்டர், 3 கண்ட்ரோலரு, பஸரு, ரிலே, டைமர் எல்லாம் இதே சேம் மெத்தட் தானா. ஏன்னா அதுல வந்து டபுள் ட்ரே வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா மேக்ஸிமம் 120 தான் இருக்கா? ஆமா, மேக்ஸிமம் 120 இருக்குன்னா நம்ம கேட்கறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். 270, 300, 500 அப்படி கேட்கறவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துருக்கோம். சரிக்கா, ஒரு கிராமத்துல இருக்காங்க, எப்படி நீங்க அனுப்புவீங்க? இல்ல, எங்களுக்கு வந்து நாங்க போன் நம்பர் கொடுத்துருக்கோம்லண்ணா, அதுக்கு வந்து போன் பண்ணுங்க. அப்படி நாங்க எடுக்க முடியலன்னா திரும்ப உங்களுக்கு கூப்பிட்டுருவோம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ணுவோம். பண்ணிட்டு நீங்க ஜிபே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல அட்ரஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க கொரியர்ல போட்டுருவோம். எல்லா ஊருக்குமே சேர்ந்துருமா? எல்லா ஊருக்கும் சேர்ந்துரும். பெரும்பாலும் ஒரு மேக்ஸிமம் 6-7 கிலோமீட்டர்லயே ஒரு கொரியர் ஆபீஸ் இருக்கும். அங்க உங்களுக்கு கொரியருக்கு வந்துட்டு சில கொரியர்ல ஆளுங்க இருந்தாங்கன்னா போயிட்டு தந்துருவாங்க, இல்ல சில கொரியர்ல வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. பைசா போட்டு விடுறது ஜிபே அனுப்பிடுங்க. ஆமா, ஜிபே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல அட்ரஸ் போடணும். இது வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுல? பெரும்பாலும் தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்துக்குமே அனுப்பியிருக்கோம்னா, அது இல்லாம அதர் ஸ்டேட்டுக்கும் அனுப்பியிருக்கோம். எப்படி சொல்றாங்க மத்தவங்க வாங்கிட்டவங்க? நல்லா இருக்கு, ரிசல்ட் நல்லா இருக்குன்னு தானே சொல்றாங்க. நிறைய பேர் வாங்கினவங்க தானே திரும்பி திரும்ப வாங்குறாங்க.